இன்னைக்கு தமிழர்களுடைய நிலைமை, அதுவும் இந்த ஜென்சி கூட்டத்தோட நிலைமை, இந்த நடிகன் பின்னாடி போய் நாசமா போயிட்டு இருக்குது. நமக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு, அவ்வளவு கோபம் வருது நமக்கு. விஜய்க்கு எதிராக சங்கீதா, அவனுடைய முன்னாள் மனைவி சங்கீதா வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி, முன்னாள் மனைவி எல்லாம் கிடையாது, அவங்க தான் மனைவி இப்போ வரைக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்கு, விஜயும் திரிஷாவும் ஒன்னா நடிச்சிருக்காங்க. அந்த சேர்த்து வச்ச கும்பல்லாம் செருப்பால் அடிக்கணும் சார். இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கானுங்க பாருங்க, இவனுக்கெல்லாம் செருப்படுத்த அடிக்கணும். யார சொல்றீங்க? கூட சுத்திட்டு இருக்கானுங்கல்ல. இல்ல, விஜயையும் விஜயே சேர்த்து ஒரு கும்பல் இருக்கு சார், சேர்த்து வைக்கிறதுக்குன்னு, இந்த வேலை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கானுங்க. அவனுக்கு யாருன்னு பாக்குற அவங்களுக்கே தெரியும். மாமா வேலை சொல்ல வரீங்களா? நான் ஏன் ஏமாயால் அந்த கேவலத்தை சொல்லுவானே? ஒருவேளை விஜய் திரிஷாவும் இன்னைக்கு ஒரே கார்ல போய் இறங்குனது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கோயின்சிடன்ஸ். ஒரு ஆணியும் இல்ல, நட்பு ரீதியான ஒரு ஆணியும் இல்ல. இதை நார்மலைஸ் பண்ண பார்க்காதீங்க, இது தப்பு, இது அயக்கத்தனம். நீ என்ன தூய சக்தி, விளக்கண சக்தி? சங்கீதா குறிப்பிட்டது திரிஷா தானா சார்? அவங்க திரிஷாவை குறிப்பிட்டாங்களா, என்ன கன்றாவை குறிப்பிட்டாங்க நமக்கு தெரியாது சார் நமக்கு. ஆனால் இவர்தான் என்பதை ஊர் உலகத்துக்கு சொல்வதற்காக இந்த திருமண நிகழ்ச்சியை விஜய் பயன்படுத்தி கொண்டார். அப்ப எவ்வளவு திருட்டு பையன் பாத்தீங்களா?